Welcome to our channel, Daily Bible Tamil in English. Word of God. பைபிள் சவாலின் 230வது நாளுக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் ஏசாயா 13 முதல் 15 வரை வாசிக்கிறோம். இந்த பகுதிகள் ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் மேலாக ஆட்சி செய்யும் உன்னத ராஜாவாக இருப்பதையும் அவருடைய நீதி பூமியிலுள்ள ஒவ்வொரு ராஜ்யத்திற்கும் பொருந்துவதையும் வெளிப்படுத்துகின்றன. மனிதனின் வல்லமையோ செல்வமோ பெருமையோ தேவனுடைய நீதியான நியாயத்திற்கு முன் நிலைத்திருக்க முடியாது என்பதை இவை நினைவூட்டுகின்றன. அதே நேரத்தில் பாவமும் கலகமும் ஏற்படுத்தும் அழிவைக் கண்டு இரங்கும் தேவனுடைய இரக்கமுள்ள இதயத்தையும் நாம் காண்கிறோம். தேவனுடைய வார்த்தையின் இந்த பயணத்தில் தொடர்ந்து செல்லும் நாம் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையுடன் வாழ்ந்து அவருடைய பரிபூரண ஞானத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவரிடம் அடைக்கலம் புகுகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார்கள் என்பதை உறுதியாக நினைவில் கொள்வோம். இன்றைய வாசிப்பு நமது விசுவாசத்தை வலுப்படுத்தி சர்வவல்லமையுள்ள தேவன் மீது நமது பயபக்தியை மேலும் ஆழப்படுத்தட்டும். Welcome to day 230 of the Bible Challenge. Today's reading from Isaiah chapter 13 to 15 reveals that the Lord is the sovereign king over all nations, and that his justice extends to every kingdom on earth. These passages remind us that no power, wealth, or human achievement can stand against God's righteous judgment. At the same time, we also witness his compassionate heart as he grieves over the suffering caused by sin and rebellion. As we continue our journey through God's word, let us humble ourselves before the Lord, trust in his perfect wisdom, and remember that those who seek refuge in him will never be disappointed. May today's reading strengthen our faith and deepen our reverence for our Almighty God. ஏசாயா அதிகாரம் 13. Isaiah chapter 13. வசனம் 1. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம். Verse 1. The burden of Babylon, which Isaiah the son of Amoz did see. வசனம் 2. உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். Verse 2. Lift ye up a banner upon the high mountain, exalt the voice unto them, shake the hand, that they may go into the gates of the nobles. வசனம் 3. நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே களி கூறுகிறவர்கள் என்கிறார். Verse 3. I have commanded my sanctified ones, I have also called my mighty ones for mine anger, even them that rejoice in my highness. வசனம் 4. திரளான ஜனங்களின் சத்தத்துக்கொத்த வெகு கூட்டத்தின் இரைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இரைச்சலும் மலைகளில் கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்தராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். Verse 4. The noise of a multitude in the mountains, like as of a great people, a tumultuous noise of the kingdoms of nations gathered together. The Lord of hosts mustereth the host of the battle. வசனம் 5. கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானங்க விழுந்த கடையாந்தர தேசத்திலிருந்து வருகிறது. Verse 5. They come from a far country, from the end of heaven, even the Lord, and the weapons of his indignation, to destroy the whole land. வசனம் 6. அலறுங்கள், கர்த்தரின் நாள் சமீபமாயிருக்கிறது, அது சர்வவல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். Verse 6. Howl ye, for the day of the Lord is at hand, it shall come as a destruction from the Almighty. வசனம் 7. ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போகும். Verse 7. Therefore shall all hands be faint, and every man's heart shall melt. வசனம் 8. அவர்கள் திகிலடைவார்கள்,
வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும். பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள். ஒருவரையொருவர் பிரமித்து பார்ப்பார்கள். அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாயிருக்கும். Verse 8. And they shall be afraid. Pangs and sorrows shall take hold of them. They shall be in pain as a woman that travaileth. They shall be amazed one at another. Their faces shall be as flames. வசனம் 9. இதோ தேசத்தை பாழாக்கி அதின் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிரகோபமுமாய் வருகிறது. Verse 9. Behold, the day of the Lord cometh, cruel both with wrath and fierce anger, to lay the land desolate, and he shall destroy the sinners thereof out of it. வசனம் 10. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும். சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும். சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். Verse 10. For the stars of heaven and the constellations thereof shall not give their light. The sun shall be darkened in his going forth, and the moon shall not cause her light to shine. வசனம் 11. பாவத்தி நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தி நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒழிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன். Verse 11. And I will punish the world for their evil, and the wicked for their iniquity. And I will cause the arrogancy of the proud to cease, and will lay low the haughtiness of the terrible. வசனம் 12. புருஷனை பசும்பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன். Verse 12. I will make a man more precious than fine gold, even a man than the golden wedge of Ophir. வசனம் 13. இதினிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். Verse 13. Therefore I will shake the heavens, and the earth shall remove out of her place, in the wrath of the Lord of hosts, and in the day of his fierce anger. வசனம் 14. துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடிப்போவார்கள். Verse 14. And it shall be as the chaste roe, and as a sheep that no man taketh up. They shall every man turn to his own people, and flee every one into his own land. வசனம் 15. அகப்பட்டவன் எவனும் குத்துண்டு அவர்களைச் சேர்ந்திருந்தவன் எவனும் பட்டயத்தால் விழுவான். Verse 15. Every one that is found shall be thrust through, and every one that is joined unto them shall fall by the sword. வசனம் 16. அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதியடிக்கப்படும். அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும். அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள். Verse 16. Their children also shall be dashed to pieces before their eyes. Their houses shall be spoiled, and their wives ravished. வசனம் 17. இதோ நான் அவர்களுக்கு விரோதமாய் மேதியரை எழுப்புவேன். அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும். Verse 17. Behold, I will stir up the Medes against them, which shall not regard silver, and as for gold, they shall not delight in it. வசனம் 18. வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள். கற்பக்கனியின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை. அவர்கள் கண் பிள்ளைகளை தப்பவிடுவதுமில்லை. Verse 18. Their bows also shall dash the young men to pieces, and they shall have no pity on the fruit of the womb. Their eye shall not spare children. வசனம் 19. ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். Verse 19. And Babylon, the glory of kingdoms, the beauty of the Chaldees' excellency, shall be as when God overthrew Sodom and Gomorrah. வசனம் 20.
இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதுமில்லை, தலைமுறைதோறும் அதில் ஒருவரும் தங்கித் தரிப்பதுமில்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதுமில்லை, அங்கே மேய்ப்பர் மந்தையை மறிப்பதுமில்லை. Verse 20. It shall never be inhabited, neither shall it be dwelt in from generation to generation. Neither shall the Arabian pitch tent there, neither shall the shepherds make their fold there. வசனம் 21. காட்டுமிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும், ஊளையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும். கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும், காட்டாடு அங்கே துள்ளும். Verse 21. But wild beasts of the desert shall lie there, and their houses shall be full of doleful creatures. And owls shall dwell there, and satyrs shall dance there. வசனம் 22. அவர்கள் பாழான மாளிகைகளில் ஓரிகள் ஊளையிடும், வலுசர்ப்பங்கள் அவர்கள் செல்விக்கையான அரமனைகளில் ஏகாமாய் கூடும். அதின் காலம் சீக்கிரம் வரும், அதின் நாட்கள் நீடித்திராது என்கிறார். Verse 22. And the wild beasts of the islands shall cry in their desolate houses, and dragons in their pleasant palaces. And her time is near to come, and her days shall not be prolonged. ஏசாயா அதிகாரம் 14. Isaiah chapter 14. வசனம் 1. கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடே கூட்டிக்கொள்வார்கள். Verse 1. For the Lord will have mercy on Jacob, and will yet choose Israel, and set them in their own land. And the strangers shall be joined with them, and they shall cleave to the house of Jacob. வசனம் 2. ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். Verse 2. And the people shall take them, and bring them to their place, and the house of Israel shall possess them in the land of the Lord for servants and handmaids. And they shall take them captives, whose captives they were, and they shall rule over their oppressors. வசனம் 3. கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே. Verse 3. And it shall come to pass in the day that the Lord shall give thee rest from thy sorrow, and from thy fear, and from the hard bondage wherein thou wast made to serve. வசனம் 4. நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒழிந்து போனானே, பொன்னகரி ஒழிந்து போயிற்றே. Verse 4. That thou shalt take up this proverb against the king of Babylon, and say, How hath the oppressor seized, the golden city seized. வசனம் 5. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். Verse 5. The Lord hath broken the staff of the wicked, and the scepter of the rulers. வசனம் 6. உக்கிரங்கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பாரில்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். Verse 6. He who smote the people in wrath with a continual stroke, he that ruled the nations in anger, is persecuted, and none hindereth. வசனம் 7. பூமி முழுதும் இளைப்பாரி அமைந்திருக்கிறது, கெம்பீரமாய் முழங்குகிறார்கள். Verse 7. The whole earth is at rest, and is quiet, they break forth into singing. வசனம் 8. தேவதாரு விருட்சங்களும் லீபனோனின் கேதுருக்களும் உன்னிமித்தம் சந்தோஷப்பட்டு நீ விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்ட வருவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறது. Verse 8. Yea, the fir trees rejoice at thee, and the cedars of Lebanon, saying, Since thou art laid down, no feller is come up against us. வசனம் 9.
கீழே இருக்கிற பாதாளம் உன்னிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாயிருந்து செத்த இராட்சதர் யாவரையும் உன்னிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனங்களிலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. Verse 9. Hell from beneath is moved for thee to meet thee at thy coming. It stirreth up the dead for thee, even all the chief ones of the earth. It hath raised up from their thrones all the kings of the nations. வசனம் 10. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களைப் போல பலட்சயமானாயோ, எங்களுக்கு சமானமானாயோ என்று சொல்லுவார்கள். Verse 10. All they shall speak and say unto thee, Art thou also become weak as we? Art thou become like unto us? வசனம் 11. உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, ஊச்சிகளே உன் போர்வை. Verse 11. Thy pomp is brought down to the grave, and the noise of thy vials. The worm is spread under thee, and the worms cover thee. வசனம் 12. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. Verse 12. How art thou fallen from heaven, O Lucifer, son of the morning? How art thou cut down to the ground, which didst weaken the nations? வசனம் 13. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும். Verse 13. For thou hast said in thine heart, I will ascend into heaven. I will exalt my throne above the stars of God. I will sit also upon the mount of the congregation, in the sides of the north. வசனம் 14. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. Verse 14. I will ascend above the heights of the clouds. I will be like the Most High. வசனம் 15. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். Verse 15. Yet thou shalt be brought down to hell, to the sides of the pit. வசனம் 16. உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து. Verse 16. They that see thee shall narrowly look upon thee, and consider thee, saying, Is this the man that made the earth to tremble, that did shake kingdoms? வசனம் 17. உலகத்தை வனாந்தரமாக்கி அதின் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போகவிடாமலிருந்தவன் என்பார்கள். Verse 17. That made the world as a wilderness, and destroyed the cities thereof, that opened not the house of his prisoners. வசனம் 18. ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடே கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். Verse 18. All the kings of the nations, even all of them, lie in glory, every one in his own house. வசனம் 19. நீயோ அழுகிப்போன கிளையைப் போலவும் பட்டயக்குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பைப் போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்களைப் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தைப் போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எறிந்துவிடப்பட்டாய். Verse 19. But thou art cast out of thy grave like an abominable branch, and as the raiment of those that are slain, thrust through with a sword, that go down to the stones of the pit, as a carcass trodden under feet. வசனம் 20. நீ அவர்களோடே அடக்கம் பண்ணப்படுவதில்லை, நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய். தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறுவதில்லை. Verse 20. Thou shalt not be joined with them in burial, because thou hast destroyed thy land, and slain thy people,
The seed of evildoers shall never be renowned. வசனம் 21. அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாதபடிக்கு அவர்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்தி நிமித்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். Verse 21. Prepare slaughter for his children for the iniquity of their fathers, that they do not rise, nor possess the land, nor fill the face of the world with cities. வசனம் 22. நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பெலத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Verse 22. For I will rise up against them, saith the Lord of hosts, and cut off from Babylon the name, and remnant, and son, and nephew, saith the Lord. வசனம் 23. அதை முள்ளம்பன்றிகளுக்கு சுதந்திரமும் தண்ணீர் நிற்கும் பள்ளங்களுமாக்கி அதை சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்கிவிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Verse 23. I will also make it a possession for the bitten, and pools of water, and I will sweep it with the besom of destruction, saith the Lord of hosts. வசனம் 24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். Verse 24. The Lord of hosts hath sworn, saying, Surely as I have thought, so shall it come to pass, and as I have purposed, so shall it stand. வசனம் 25. அசீரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய நுகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவர்கள் தோளிலிருந்து நீங்கும். Verse 25. That I will break the Assyrian in my land, and upon my mountains tread him under foot. Then shall his yoke depart from off them, and his burden depart from off their shoulders. வசனம் 26. தேசமனைத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே, சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். Verse 26. This is the purpose that is purposed upon the whole earth, and this is the hand that is stretched out upon all the nations. வசனம் 27. சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது, யார் அதை திருப்புவான்? Verse 27. For the Lord of hosts hath purposed, and who shall disannul it? And his hand is stretched out, and who shall turn it back? வசனம் 28. ஆகாஷ் ராஜா மரணமடைந்த வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால். Verse 28. In the year that King Ahaz died was this burden. வசனம் 29. முழு பெலிஸ்தியாவே, உன்னை அடித்த கோல் முறிந்ததென்று அக்களிப்பாயிராதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும், அதின் கனி பறக்கிற அக்கினி சர்ப்பமாயிருக்கும். Verse 29. Rejoice not thou, whole Palestina, because the rod of him that smote thee is broken. For out of the serpent's root shall come forth a cockatrice, and his fruit shall be a fiery flying serpent. வசனம் 30. தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் வேரை பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன், உன்னில் மீதியானவர்களை அவன் கொன்று போடுவான். Verse 30. And the firstborn of the poor shall feed, and the needy shall lie down in safety. And I will kill thy root with famine, and he shall slay thy remnant. வசனம் 31. வாசலே அலறு, நகரமே கதறு, பெலிஸ்தியாவே, நீ முழுதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கே இருந்து புகைக்காடாய் வருகிறான், அவன் கூட்டங்களில் தனித்தவனில்லை. Verse 31. Howl, O gate, cry, O city, thou, whole Palestina, art dissolved, for there shall come from the north a smoke, and none
shall be alone in his appointed times. வசனம் 32. இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாபதிகளுக்கு என்ன மாறுதரவு சொல்லப்படும்? கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார். அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. Verse 32. What shall 1. Then answer the messengers of the nation, that the Lord hath founded Zion, and the poor of his people shall trust in it. ஏசாயா அதிகாரம் 15. Isaiah chapter 15. வசனம் 1. மோவாபின் பாரம். இரவிலே மோவாபிலுள்ள ஆர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது. அது சங்காரமாயிற்று. இரவிலே மோவாபிலுள்ள கீர் என்னும் பட்டணம் பாழாக்கப்பட்டது. அது சங்காரமாயிற்று. Verse 1. The burden of Moab, because in the night Ur of Moab is laid waste, and brought to silence, because in the night Kir of Moab is laid waste, and brought to silence. வசனம் 2. அழும்படி மேடைகளாகிய பாயித்துக்கும் தீபோனுக்கும் போகிறார்கள். நேபோவி நிமித்தமும் மேதிபாவி நிமித்தமும் மோவா பலருகிறது. அவர்களுடைய தலைகள் எல்லாம் மொட்டையடித்திருக்கும், தாடிகள் எல்லாம் கத்தரித்திருக்கும். Verse 2. He is gone up to Budget, and to Dibon, the high places, to weep. Moab shall howl over Nebo, and over Medeba. On all their heads shall be baldness, and every beard cut off. வசனம் 3. அதின் வீதிகளில் இரட்டை கட்டிக்கொண்டு எல்லாரும் அதின் வீடுகள் மேலும் அதின் தெருக்களிலும் அலறி அழுது கொண்டிருக்கிறார்கள். Verse 3. In their streets they shall gird themselves with sackcloth, on the tops of their houses, and in their streets every one shall howl, weeping abundantly. வசனம் 4. எஸ்போன் ஊராரும் எலியாலே ஊராரும் கூக்குரலிடுகிறார்கள். அவர்கள் சத்தம் யாகாஸ் மட்டும் கேட்கப்படுகிறது. ஆகையால் மோவாபின் ஆயுதபாணிகள் கதறுகிறார்கள். அவனவனுடைய ஆத்துமா அவனவனில் கிளீசப்படுகிறது. Verse 4. And Heshbon shall cry, and Elale, their voice shall be heard, even unto Jahaz. Therefore the armed soldiers of Moab shall cry out, his life shall be grievous unto him. வசனம் 5. என் இருதயம் மோவாபி நிமித்தம் ஓலமிடுகிறது. அதிலிருந்து ஓடிவருகிறவர்கள் 3 வயது கிட்டாரியைப் போல அலைகிறார்கள். லூகித்துக்கு ஏறிப்போகிற வழியிலே அழுகையோடே ஏறுகிறார்கள். ஒரோனாயிமின் வழியிலே நொறுங்குதலின் கூக்குரல் இடுகிறார்கள். Verse 5. My heart shall cry out for Moab, his fugitives shall flee unto Zoar, an heifer of 3 years old. For by the mounting up of Luhith with weeping shall they go it up. For in the way of Horonaim they shall raise up a cry of destruction. வசனம் 6. நிம்ரீமின் நீர்ப்பாய்ச்சலான இடங்கள் பாழாய் போகும். புல் உலர்ந்து முளை அழிந்து பச்சையில்லாமற் போகிறது. Verse 6. For the waters of Nimrim shall be desolate, for the hay is withered away, the grass faileth, there is no green thing. வசனம் 7. ஆதலால் மிகுதியாகச் சேர்த்ததையும் அவர்கள் சம்பாதித்து வைத்ததையும் அலரிகளின் ஆற்றுக்கப்பாலே எடுத்துக்கொண்டு போவார்கள். Verse 7. Therefore the abundance they have gotten, and that which they have laid up, shall they carry away to the brook of the willows. வசனம் 8. கூக்குரல் மோவாபின் எல்லையெங்கும் சுற்றும். எக்லாயிம் மட்டும் அதின் அலறுதலும் பெரேலிம் மட்டும் அதின் புலம்புதலும் இட்டும். Verse 8. For the cry is gone round about the borders of Moab, the howling thereof unto Eglaim, and the howling thereof unto Bealim. வசனம் 9. தீமோனின் தண்ணீர்கள் இரத்தத்தால் நிறைந்திருக்கும். தீமோனின் மேல் அதிக கேடுகளை கட்டளையிடுவேன். மோவாபிலே தப்பினவர்கள் மேலும் தேசத்தில் மீதியானவர்கள் மேலும் சிங்கத்தை வரப்பண்ணுவேன். Verse 9. For the waters of Dimon shall be full of blood, for I will bring more upon Dimon, lions upon him that escapeth of Moab, and upon the remnant of the land,
பைபிள் சவாலின் 230வது நாள் இப்போது நிறைவடைந்தது. இன்று ஏசாயா 13 முதல் 15 வரை வாசித்ததன் மூலம் ஆண்டவர் எல்லா ஜாதிகளின் மீதும் பரிபூரண நீதியுடன் ஆட்சி செய்கிறார் என்பதையும் அவருடைய திட்டங்கள் ஒருபோதும் தோல்வியடையாது என்பதையும் அறிந்தோம். மேலும் நியாயத்தீர்ப்பின் நடுவிலும் தேவனுடைய இதயம் இரக்கத்தால் நிறைந்திருப்பதையும் மக்கள் மனந்திரும்பி அவரிடமே வர வேண்டும் என்ற அவருடைய அன்பான அழைப்பையும் கண்டோம். தேவனுடைய வார்த்தையை தினமும் வாசிக்கும் இந்த பயணத்தில் தொடர்ந்து உண்மையுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நாம் வாசிக்கும் ஒவ்வொரு பகுதியும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் நீதியையும் இரக்கத்தையும் மாறாத அன்பையும் மேலும் ஆழமாக அறிந்து கொள்ள உதவுகிறது. இதே உற்சாகத்துடனும் உறுதியுடனும் தொடர்ந்து ஒன்றாக பயணித்து விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் ஆண்டவரை அறியும் அறிவிலும் நாள்தோறும் வளர்வோம். நாளை 231வது நாளில் மீண்டும் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Day 230 of our Bible challenge is now complete. Today, through Isaiah chapter 13 to 15, we were reminded that the Lord rules over every nation with perfect justice and that His purposes will always stand. We also saw that even in the midst of judgment, God's heart is filled with compassion, calling people to turn back to Him. Thank you for faithfully continuing this journey of reading God's Word each day. Every passage we read teaches us more about God's holiness, justice, mercy, and unfailing love. Let us continue forward with grateful hearts, growing each day in faith, obedience, and the knowledge of our Lord. See you tomorrow for day 231. God bless you. Thanks for watching. Like, comment, and subscribe to Daily Bible Tamil in English. Word of God.